ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கு மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அது என்னன்னாக்க மருத்துவர்கள் தினம், தேசிய மருத்துவர்கள் தினம். இது எதனால கொண்டாடப்படுறது அப்படின்னாக்க, மேற்கு வங்கத்தில் இருந்த டாக்டர் பிசி ராய் இவரோட ஞாபகமா இந்த நாள் அனுசரிக்கப்படுறது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சங்கடம் வருது, ஒரு ஆபத்து வருது, ஆஸ்பத்திரிக்கு ஓடுறச்செல்லாம் நமக்கு அந்த டாக்டர்ஸை பார்த்தனாக்க நமக்கு கடவுளா தெரிவாங்க. ஆனா நம்மளோட நாட்டுல தான் கடவுளே மருத்துவரா நம்ம நினைக்கிறோம். எங்க எப்படின்னு பாக்குறீங்களா? வைத்தீஸ்வரன் கோவில்ல அவர் ஒரு வைத்தியரா இருந்துதான் நமக்கெல்லாம் ஒரு இது பண்றார். நம்மளுக்கு நோய் நொடிகள் எல்லாம் தீர்க்கிற ஒரு மருத்துவரா தான் நம்ம பாக்குறோம். உப்பு மிளகு வாங்கி சாத்திரவா எத்தனை பேர் இருக்கா? வைத்தியநாத அஷ்டகம் படிப்பா. அதே மாதிரி தன்வந்திரி பெருமாளோட ஒரு அவதாரம். திருவான்மியூர்ல பார்த்தீங்கன்னாக்க மருந்தீஸ்வரரா இருந்து அருள் பாலிக்கிறார். எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு, நோய் நொடி தீர்க்கிறதுக்குன்னே ஸ்லோகங்கள் இருக்கு. அப்ப கடவுள் தானே நமக்கு மருத்துவர் இல்லையா? நான் சின்ன வயசுல கல்கட்டால இருந்தபோது எங்களுக்கெல்லாம் ஜுரம்னு வரும்போது எங்க அம்மா பார்லி வாட்டர் என்னன்னு பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுல இருந்தெல்லாம் எங்களை காப்பாத்தினவர் சங்கர் சாட்டர்ஜி. இந்த டாக்டர்கிட்ட பொறுத்துக்கிறாங்கள குதிச்சுட்டு கிளம்பிடுவோம், கொஞ்சம் கூட அழவே மாட்டோம். ஏன்னா அந்த டாக்டர் கிட்ட எங்களுக்குலாம் அவ்வளவு பிடிக்கும். இவரு மருந்து மாத்திரம் பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டார், எங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் அவர் பிரிஸ்கிரைப் பண்ணுவார். என்னன்னு பாக்குறீங்களா? பாவ்ரூட்டி அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதுவார். பாவ்ரூட்டின்னா என்னன்னு பாக்குறீங்களா? பிரெட். இப்பெல்லாம் தான் கட் பண்ணி ஸ்லைஸா வருது, முன்னாடி லோஃபா வரும், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அதை பால்ல துவச்சு நாங்க சாப்பிடுவோம். மறுவாது சுகமே தனி. அப்புறம் சந்தேஷ் அப்படிம்பார். சந்தேஷ் இது நெய்யே இதுல கிடையாது, ரொம்ப மைல்டா இருக்கும் ஸ்வீட். அதனால ஒரு சந்தேஷ் கண்டிப்பா சாப்பிடணும் பார். அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாருனாக்கா டாப் அப்படிம்பார். டாப்னாக்க இளநீர். அதனால எங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் அவர் எழுதி கொடுத்துருவாரா. அதனால சங்கர் சாட்டர்ஜிக்கு ஒரு ஜே போட்டு நாங்கெல்லாம் கிளம்புவோம் கிளினிக்ல இருந்து. அதுக்கு அடுத்தது இன்னொரு டாக்டர் இருந்தார், டாக்டர் கோஷ் அப்படின்னு. அதாவது சங்கர் சாட்டர்ஜி ஊர்ல இல்லைன்னே இவர்கிட்ட போவோம். இப்பெல்லாம் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் யாரும் பண்றதில்ல. இவர் பல்ஸ் எல்லாம் அப்படி பார்ப்பார், 2 கிளான்ஸ் அப்படி அமுக்குவார், அப்புறம் தான் அவர் எழுதுவார். முன்னாடி இருந்த டாக்டர்ஸோட கிளினிக் எல்லாமே வேற மாதிரிங்க. முன்னாடியில சின்ன இதுவாக தான் இருக்கும், ஒரு சின்ன தடுப்பு மாதிரி இருக்கும், ஒரு ரெக்ஸினால ஒரு ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க, அப்படிதான் இருந்தது. இப்ப மாதிரி இவ்வளவு ஆடம்பரம் டாம்பிகம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்பகெல்லாம் வேலை செய்கிற மருத்துவர்கள் அத்தனை பேரும் நலமாக நன்றாக இருக்கணும்னு நான் இது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே.